நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக சூப்பராக இருப்பீங்க. இப்போது நம்ம அயோத்தியா பகுதியில் இருக்கோம். தாய்லாண்டில் நார்த்து தாய்லாந்து பகுதியை நோக்கி நம்மளுடைய பயணம் இப்போ தொடர்ந்து போயிட்டுருக்கு. அதில் முதல் படியாக பேங்காக்லேருந்து 80 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க அயோத்தியா என்று அழைக்கக்கூடிய மிக மிக பழமையான ஒரு நகரத்தில் இருக்கோம். இப்போ நம்ம நீங்கள் முன்னாடி விலாக்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த ரயிலில் வந்தது, ரயில் பயணம், ட்ரெயின் டூரு, அப்புறம் அந்த ஹாஸ்டலுக்கு வந்தது, பைக் ரெண்ட் பண்ணது, பேங்காக் ரயில்வே ஸ்டேஷன், இப்படி நிறைய விலாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ இந்த வீடியோ. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா, ஒரு பழமையான 1300களில் கட்டப்பட்டு சிலரால் அழிக்கப்பட்ட அந்த கோயிலுக்கு நம்ம போக போகிறோம். அந்த சிலர் யார் அப்படிங்கிறத நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு சொல்கிறேன். ஓகேங்க, வாங்க நம்ம கிளம்பலாம். டைம் ஆச்சு. நம்ம பைக் ஆல்ரெடி ரெண்டுக்கு எடுத்துகிட்டோம் நேற்றேவும். நம்ம பைக்கில் அப்படியே நம்ம கிளம்பலாங்க. கோயிலுக்கு போயிட்டு தொடர்ந்து பேசலாம். ஓகேங்க, வந்தாச்சு. நம்ம வர வேண்டிய முதல் கோவிலுக்கு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், வாட் மகாதட் என்று அழைக்கக்கூடிய இந்த கோவில் தான் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு விசிட் பண்ண போகிறோம். இந்த கோவில் தான் இங்கே இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கோவில், அயோத்தியா பகுதியில் இருக்கிறதுலையே. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அந்த கோவில் தான். இங்கே பாருங்கள், அங்கே கட்டிடங்கள்லாம் எனக்கு தெரியுது. அங்கே பாருங்கள், உள்ளே அந்த பழமையான கட்டிடங்கள். இங்கே என்ட்ரன்ஸில் கூட சின்ன சின்ன கட்டிடங்கள்லாம் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே அந்த கோவில் கோபுரங்கள் 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. ஓகே, நாம் இப்போ வாட் மகாதட் அப்படிங்கிற அந்த கோவிலுக்கு வந்துட்டோம். வாங்க உள்ளே போயிட்டு நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், உள்ளே ஃபுல்லாக அந்த பெரிய கோவில் தான் அது. எல்லாமே இப்போதைக்கு தொல்பொருள் காட்சியாக வைக்கப்பட்டிருக்க ஒரு தொல்பொருள் இடமாக இப்போ மாற்றப்பட்டிருக்கு. ஓகேங்க, வாங்க நம்ம போகலாம். பார்க்கிங் ஏரியா இதுதான். நாங்கள் பைக்கை பார்க் பண்ணிட்டேன் நான் ஆல்ரெடி. ஓகே, வாங்க நம்ம உள்ளே போகலாம். ஓகே, இந்த கோவிலுடைய நம்ம ஒரு பகுதிக்கு வந்துட்டோம். சைக்கிள் பார்க்கிங் இது. இங்கே அதிகமாக சைக்கிள் பயன்படுத்துகிறாங்க. அது என்ன மேட்டர்னு தெரியல. எல்லா இடங்கள்லையுமே நான் தாய்லாண்டில் எங்கேயுமே நான் பார்த்ததில்ல சைக்கிள் வாடகைக்கு விடுறத. பட் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இங்கே இருக்கிற அளவுக்கு இல்லை. எக்கச்சக்கமாக சைக்கிள் கடை வந்து இங்கே வாடகைக்கு விட்டுருக்காங்க. அதாவது இந்த சிட்டியில் எல்லாமே இந்த வெளிநாட்டுக்காரவங்க எல்லாமே சைக்கிளில் தான் அதிகமாக நிறையா சுற்றுறாங்க. நான் மட்டும்தான் பைக் எடுத்துருக்க மாதிரி இருக்குது. பைக்கில் யாருமே ரைட் பண்ண மாட்டாங்க. அது எதுக்காகன்னு தெரில. ஒருவேளை பொல்யூஷன் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னன்னு தெரியல. ஓகே, நம்ம என்ட்ரன்ஸ் கிட்ட வந்தாச்சு. வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு நம்ம அங்கே டிக்கெட் வாங்குவோம். அண்ட் இங்கே கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆபாச உடைகள் எதுவுமே அணியக்கூடாது. கிராப் டாப்பு, டேங்க் டாப்பு, அப்புறம் இந்த ஸ்ட்ராப்லெஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே போடக்கூடாது. அப்புறம் முக்கியமாக புகைப்பிடிக்கக்கூடாது. அண்டு எந்த ஒரு புத்தர் சிலைகளையுமே, புத்தர் கோவில்கள்லையுமே கிளைம்பிங் பண்ணக்கூடாது, ஏறக்கூடாது அது மேலே. அப்புறம் எதையுமே ஸ்க்ராட்ச் பண்ணக்கூடாது. அண்டு புத்தர் சிலைகள் பக்கத்தில், அந்த புத்தர் சிலைகள் மேலே நம்ம உட்காரவும் கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இங்கே போட்டிருக்காங்க. அண்டு இது உள்ள சாப்பாடு, தண்ணியெல்லாம் எதுவுமே கொண்டு போகக்கூடாது. ஓகே, அண்டு ஓகேங்க, இங்கே பாருங்கள், இந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே புரியும். இது மேலெல்லாம் ஏறி நிற்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டோம். ஓகே, போகலாம். நம்ம போய் டிக்கெட் வாங்கிடலாம். ஓகே, இங்கே பாருங்கள், வெளிநாட்டுக்காரவங்களுக்கு 50 தாய்லாண்டு பாட்டு, சாடி கிராப். வெளிநாட்டுக்காரவங்களுக்கு 50 தாய்லாண்டு பாட்டு, தாய்லாண்டு மக்களுக்கு 10 தாய்லாண்டு பாட்டு. ஓகே, நம்ம குண்டியா 50 baht. ஓகே, ஒரு ஆளுக்கு 50 தாய்லாண்டு பாட்டாமா கொடுத்தாச்சு. ஓகேங்க, இப்போ நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட் வாங்கிட்டு இப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம். எப்போ இங்கே பாருங்கள், இவ்வளோ பழமையாக இருக்குன்னு இந்த இடம். இப்போ இதை பார்க்குறதுக்கே நான் ஏதோ ஆதி காலத்துக்கு வந்த மாதிரி இருக்குங்க. எனக்கு ஆதி காலத்தில் நான் இப்போ இருக்க மாதிரி தான் இருக்குது எனக்கு. இங்கே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். அது என்னென்னு பார்க்கலாம். இந்த இடத்துல ட்ரோன் பயன்படுத்தக்கூடாதுங்க. இங்கே பாருங்கள், டு நாட் யூஸ் ட்ரோன் விதவுட் பெர்மிஷன், ப்ளீஸ் கான்டாக்ட் அயோத்தியா ஹிஸ்டாரிக்கல் பார்க் ஆஃபீஸ்ன்னு போட்டிருக்காங்க. ட்ரோன் இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது. ஓ மை காட், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த இடம்லாம். பயங்கர பழமையாக இருக்குங்க. இருங்க, ஒரு பிரைட்னஸை கூட்டிக்கிறேன். எப்பா, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த இடம்லாம். இந்த கட்டிடங்கள்லாம் பாருங்கள், இந்த செங்கல் மண் மாதிரி. இந்த நம்ம ஊரில் செங்கல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலரில் இருக்குங்க இந்த கற்கள் எல்லாமே. இதெல்லாம் 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. ஓகே, இங்கே பாருங்கள் இந்த கோபுரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு. வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம். செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. இன்றைக்கி நான் புதுசாக ஒரு டிவைஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். இங்கே பாருங்கள், என்னுடைய DSLR கேமராவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ப்ளஸ் அது கூடவே இந்த ஃபோட்டோகிராஃபி பண்ணுற 50mm 1.8 லென்ஸு போட்ட அந்த லென்ஸையுமே ஃபிட் பண்ணியிருக்கேன். ஓகே, இருங்க. ஓகேங்க, இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய கேமராவும் ரெடி ஆயிடுச்சு, லென்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணியாச்சு. இன்றைக்கி 50mm லென்ஸை போட்டு இன்றைக்கி பட்டையை கிளப்ப போகிறாங்க. ஓகே, வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், அயோத்தியா கிங்டம்ங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
சியாமிஸ் கிங்டமில் இந்த கட்டிடங்கள்லாம் கட்டப்பட்டிருக்கு 13ஆம் நூற்றாண்டில். அண்டு இந்த கட்டிடங்களை பற்றி வரலாறு நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டு பேசுவோம் தொடர்ந்து. வாங்க ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் இந்த கட்டிடங்கள் எப்படி இருக்குன்னு. செப்பா. ஓகே, இங்கே பார்த்திங்கன்னா நிறைய வெளிநாட்டு மக்கள்லாம், வெளிநாட்டு பெண்கள்லாம் இங்கே நிறையா சுற்றுலா வராங்க. எல்லாமே சைக்கிளில் தாங்க வந்திருக்காங்க. இங்கே வந்திருக்கவங்க பூரா அங்கே சைக்கிளில் பார்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே ஒரு கிணறு கூட இருக்குங்க. வாங்க அந்த கிணறை பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து பழைய காலத்து கிணறுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த கிணறுல எதுவுமே இல்லைங்க, எல்லாமே மூடி இருக்குது. மூடி வச்சுருக்காங்க இந்த கிணறை. உள்ளே எதாவது இருக்கா? தண்ணி இருக்குங்க ஃபுல்லாக. அங்கே பாருங்கள், அப்பா கண்டிப்பாக ஆழமான கிணறாக தான் இருக்கும். ஆனால் தண்ணி இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? இப்போ தண்ணி இருக்குங்க நிறையா. பரவாயில்ல, அருமையாக இருக்குது இந்த கிணறு. வாங்க அப்படி இங்கே இது தொடர்ந்து நிறையா கட்டிடங்கள்லாம் இருக்குது. அங்கே சின்ன சின்ன சிலைகள்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. அந்த சிலைகள்லாம் போய் பார்ப்போம். இங்கே பாருங்கள் இந்த ஏரியாவில் நிறைய சிலைகள்லாம் உடைக்கப்பட்டிருக்கு பாருங்கள். இது நம்ம கோயிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் தான் நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். கோயிலுக்குள்ளே போயிட்டு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த புத்தர் சிலைகள்லாம் உடைச்சது யார் அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எல்லாம் அங்கே நம்ம பங்காளி பயலுக்கு தான் இதை காலி பண்ணதெல்லாம். ஓகே, உள்ள ஆடா பாவியலா, டு நாட் கிளைம் அப்புன்னு போட்டானுங்க. இங்கே பாருங்கள், உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி போட்டாங்க. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இருங்க ஃபோட்டோகிராஃபி நம்ம நிறையா ஃபோட்டோலாம் பண்ணுவோம். அங்கே பாருங்கள் எப்படி இருக்குங்க, வெறித்தனமாக ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு. அங்கே பாருங்கள், அங்கே புத்தர் சிலைகள் எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கு பாருங்கள். ஆக்சுவலி இது எல்லாமே பார்த்திங்கன்னா 13ஆம் நூற்றாண்டில் 1350களில் இந்த இடம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 1350களில் அந்த டைமில் அயோத்தியா அப்படிங்கிற ஒரு கிங்டம் இந்த இடத்த ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதாவது தாய்லாண்டில் இப்போ நம்ம ஊரில் சேர சோழ பாண்டியர்கள் போல் தாய்லாண்டில் அயோத்தியா கிங்டம் மற்றும் சியாமிஸ் கிங்டம், அது கூடவே சுக்கோத்தாய் கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. மிகவும் பிரம்மாண்டமான ராஜ்யங்கள் இது எல்லாமே தாய்லாண்டில். நீங்கள் கம்போடியா நாட்டில் இருக்கிற அந்த சூரியவர்மன் அவங்களெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அங்கோர் வாட் கோவிலெல்லாம் கட்டினாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கு அடுத்து இந்த ராஜ்யங்கள் எல்லாமே இங்கே தாய்லாண்டில் அதிகமாக வேரூன்றி இந்த இடத்துல பொருளாதாரத்தெல்லாம் பயங்கரமாக இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக தாய்லாண்டில் உருவாக்குனாங்க இந்த கிங்டம் தான். அண்டு அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய இந்த மக்கள் நிறைய புத்தர் காலத்திலேருந்து, அதாவது இந்த மக்கள் அதிகமாக புத்தரை தான் வழிபட்டுட்டு இருந்தாங்க. அங்கே நீங்கள் பார்க்குற நிறைய கோவில்கள் எல்லாமே புத்தர் டெம்பிள்ஸ் தான் எல்லாமே, அதாவது புத்தர் சிலைகள் தான். 17ஆம் நூற்றாண்டில் என்ன ஆச்சு அப்படின்னா, 17ஆம் நூற்றாண்டில் தாய்லாண்டுக்கும் பர்மியர்களுக்கும், அதாவது மியான்மர் நாட்டுக்காரவங்களுக்கும் நிறைய சண்டை நடந்திருக்கு. அந்த டைமில் மியான்மர் நாட்டை சேர்ந்த அந்த இராணுவங்கள், அந்த மியான்மர் நாட்டை சேர்ந்த அந்த அமைப்பு ஆட்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த கோவிலவே ஒட்டு மொத்தமாக எரிச்சிருக்கானுங்க. இந்த கோவிலையே ஒட்டு மொத்தமாக எரித்து இங்கே இருக்கிற சிலைகள் எல்லாத்தையுமே நாசம் பண்ணி இருந்திருக்கானுங்க. இது எல்லாமே இந்த பர்மாக்காரவங்க செஞ்சது தான். இங்கே ஒரு அருமையான மரம் ஒன்று இருக்குது பாருங்கள். என்ன மரம் தெரியுது அவங்களுக்கு? போதி மரங்க. இங்கே ஒரு சிலை இருக்குது பாருங்கள். இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். முக்கியமாக இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சிலை இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி இந்த சிலைக்கு கீழேயுமே ஒரு பெரிய கோவில் இருக்கதா சொல்கிறாங்க. இது பேஸ்மெண்ட் மட்டும்தான். இந்த மரத்துலேருந்து அந்த சிலையை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே இவனுங்க உடச்சி எடுத்துகிட்டு போயிருக்கானுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இடம். ஓகே, இருங்க நம்ம அப்படியே நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். ஓகேங்க, இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்பலாம். இங்கே பாருங்கள், இவங்க மிச்சம் வச்சுருக்கிறது புத்தரனுடைய தலை மட்டும்தான். இந்த புகைப்படங்களை இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேயாவது பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு புகைப்படம் இது. ஓகே, அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம அங்கே பக்கத்தில் போயிட்டு அந்த புத்தர் தலையை வந்து நம்ம தொடக்கூடாது கண்டிப்பாக இந்த இடத்துல. அதுக்காகவே இங்கே ஒரு செக்யூரிட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஓகே, வாங்க அப்படியே நம்ம தொடர்ந்து பயணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் எவ்வளோ பெரிய இடமா இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது எல்லாமே புத்தர் சிலைகள் தான். தெரியுதா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், சிலைகள் தான். அதை வேணுங்க இந்த பர்மாக்காரனுங்க போர் சமயத்தில் எல்லாத்தையுமே உடச்சிட்டானுங்க. இங்கே பாருங்கள், வரிசையாக எல்லாமே புத்தர் சிலைகள் தான் இருக்குது. இந்த கோபுரத்தை சுற்றி ஃபுல்லாக புத்தர் சிலைகள் தான் இருந்திருக்கு. அதை இந்த படுவாய் பசங்க எல்லாத்தையும் போட்டு உடச்சி எரித்து வச்சுருக்கானுங்க. எப்பா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு முக்கியமான ஒரு இடம் இருக்குது பாருங்கள். இதுதான் இருக்கிறதுலே ஹிஸ்டாரிக்கலான ஒரு இடங்க. இந்த புத்தர் தான் ரொம்ப ஃபேமஸான ஒரு புத்தர். அண்ட் அந்த புத்தர் தலையில் ஒரு கோபுரம் இருக்குது பாருங்கள். அந்த கோபுரம் பார்த்திங்கன்னா, அந்த கோபுரம் மாடல் இந்த அயோத்தியா கிங்டம் காலத்தில் செய்யப்பட்டது. இங்கே பாருங்கள், வரிசையாக புத்தர் சிலைகள் இருக்குது பாருங்கள். ஒன்றில் கூட தலை இல்லை பாருங்கள். எல்லா புத்தர் சிலைகள்லையுமே தலையை உடச்சி வச்சுருக்கானுங்க இந்த பர்மாக்காரனுங்க. சரி விடுங்க, அவனுக்கு என்ன பகையோ. ஓகே வாங்க, நான் கொஞ்சம் நேரம் இதில் லைட்டாக ஃபோட்டோகிராஃபியெல்லாம் பண்ணிவிட்டு நான் வரேன். அப்படியே நம்ம அங்கே பெரிய பெரிய தூண்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம்.
ஓகே, அங்கே போகிறாங்க பாருங்கள் 2 பேர். ஸோ அதில் ஒருத்தவங்க தாய்லாந்து பெண், ஒருத்தவங்க இன்னொருத்தர் வெளிநாட்டுக்கார் ஒருத்தர். அவங்க அந்த பெண் கிட்ட கேட்டேன், யார் இந்த கோவிலை டிஸ்ட்ராய் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு. நீ வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறதை ஆஃப் பண்ணு, நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ மேபி அவங்க வீடியோவில் அவங்களோட முகம் காட்டுறதுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பர்மா நாட்டு மக்கள் மட்டுமே இந்த கோவிலை டிஸ்ட்ராய் பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. சரி, வேறு யாருங்க டிஸ்ட்ராய் பண்ணது அப்படின்னு சொன்னால், அதாவது பர்மா நாட்டு மக்கள் 7 நைட்டு 7 நாள் 8 நைட்டு 7 நாள் நினைக்கிறேன், இல்லை 7 நைட்டு 8 நாளான்னு தெரில. ஸோ கிட்டத்தட்ட 7:7 அப்படிங்கிற ரேஷியோவில் கண்டினியூஸாக தீயை வச்சு எரிச்சிருக்காங்க இந்த கோவிலை. அதாவது கம்ப்ளீட்டாக. அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா சிலைகள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய இந்த செங்கல், இது எல்லாமே, இந்த அமைப்புகள் எல்லாமே அதாவது கருகி போனதுக்கு காரணம் அதுதான். பர்மா நாட்டு மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, மியான்மர் மக்கள், அதாவது அந்த இராணுவம் தீயை வச்சு 7 நைட்டுக்கிட்ட இந்த கோவிலை எரிச்சதாக சொல்லி அந்த லேடி சொல்கிறாங்க. பட் அது மட்டும் உண்மை கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அப்படி இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த லேடி இந்த செங்கலை, அதாவது செங்கலே பார்த்திங்க அப்படின்னா இந்த செங்கல் சூளையில் வச்சு நெருப்பில் தான் நம்ம எரித்து கொண்டு வந்து இந்த செங்கலை நம்ம உருவாக்குறோம். ஸோ அதில் நம்ம தீயை வச்சு எரியும் போது எப்படி எல்லாமே டெஸ்ட்ராய் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க, என்னை பார்த்து கேட்டாங்க. அண்டு அவங்க சொல்கிறாங்க, பர்மா நாட்டு மக்கள் எரித்ததுக்கப்புறம் அவங்க எரித்தப்போ சில கோபுரங்கள் மட்டும்தான் இடிஞ்சு விழுந்துச்சே தவிர ஒட்டுமொத்த கோயிலுமே டெஸ்ட்ராய் ஆகலை. பட் ஆனால் புத்தர் சிலைகள் எல்லாம் உடைச்சது அவங்க தான் அப்படின்னு சொல்லி அந்த டூர் கைடு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளூர் மக்கள், அதாவது அந்த காலகட்டத்தில் அந்த டைமில் இந்த நாட்டில் வசிச்சுக்கிட்டு இருந்த நிறைய உள்ளூர் வாசிகள், வெளிநாட்டு வாசிகள், அப்புறம் வியாபார வாசிகள், அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த செங்கலை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதாவது இந்த செங்கலை எடுத்துகிட்டு பேங்காக் போயிருக்காங்க. இந்த செங்கலை எடுத்துகிட்டு பேங்காக் போயிட்டு அங்கே ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி வால் என்று அழைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மதில் சுவரை உருவாக்குனதாக சொல்லி அந்த லேடி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நான் நிறையா ஹிஸ்ட்ரியெல்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே நம்ம ஆல்ரெடி அந்த இடத்துக்கு நம்ம வந்து சுற்றி பார்த்துட்டு அந்த புத்தரெல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோம். அதனுடைய சைடில் பாருங்கள், இங்கே பாருங்கள், அந்த சியாம் ராஜ்யத்தில் ஒவ்வொரு கோபுரத்துக்கு சைட்லேயுமே புத்தர் டெம்பிள், அதாவது புத்தரனுடைய சிலை வடிவமைச்சிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். ஓகே, வாங்க அப்படியே உள்ளே போவோம். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு கோவில் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி அந்த கோவிலுமே நம்ம லிஸ்ட்டில் இருக்குது. அது தனி கோவில், அதை நம்ம தனியாக போய் விசிட் பண்ணலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த கட்டிடங்கள்லாம் பாருங்கள், இந்த கட்டிட கலைகள் பாருங்கள், 13ஆம் நூற்றாண்டில் எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. 1000 தான் இவங்க எத்தனையோ சாம்ராஜ்யங்கள், எத்தனையோ கட்டிடங்கள்லாம் அமைச்சிருந்தாலும் கூட, நான் எப்போவுமே அடித்து சொல்கிற ஒரு விஷயம், என்னதான் எத்தனை சாம்ராஜ்யங்கள், எத்தனை கட்டிடங்கள் கட்டியிருந்தாலும் நான் எப்போவுமே அடித்து சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழர்களுடைய கட்டுமான கலைக்கு இந்த உலகத்தில் ஈடே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆணித்தரமான ஒரு வாக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவை பாருங்களேன். அந்த இடத்துல ஒரு பெரிய படிக்கட்டு இருக்குது பாருங்கள். அந்த படிக்கட்டு வழியாக அப்படியே மேலே ஏறி அப்படியே அந்த கோபுரத்துக்கு போனோம். இந்த கோபுரத்தை எல்லாருமே நாசம் பண்ணிட்டானுங்க, கம்ப்ளீட்டாக நாசம் பண்ணிட்டானுங்க இந்த கோபுரத்தை. இப்போல்லாம் எதுவுமே பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவெலாம் நிறையா உடைஞ்ச புத்தர் சிலைகள்லாம் இந்த ஏரியாவில் வச்சுருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பழமையானது இதெல்லாம். தாய்லாந்து மக்கள் அந்த இடத்துல காசெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். பொதுவாக புத்தர் சிலைக்கு காசு வைப்பாங்க. இங்கே பாருங்கள், புத்தர் தியானம் பண்ணுறது போல் எவ்வளோ பழமையானது. எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இதை மக்கள் செஞ்சாங்கன்னு தெரியல. 13ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதை விட பழமையாக தான் இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. ஓகே, இருங்க, ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுத்துக்கலாம். கட்டியாச்சு ஃபோட்டோவை. அப்படியே ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவும் எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னுடைய ஃபோட்டோகிராஃபி கேமராவை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நான் இதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோகிராஃபி நிறையா ப்ராக்டிஸ் பண்ணேன் நான். பட் ரொம்ப நாள் ஆச்சு இந்த யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம், கோவிடுக்கு அப்புறம் கேமராவை கையில் எடுக்கலை. பட் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய ஃபோட்டோகிராஃபியும் நான் இப்போ பண்ணுறேன். ப்ளஸ் நம்மளுடைய யூடியூப் ப்ளாகுமே ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவை பாருங்கள். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். செதைச்சிட்டானுங்க எல்லாத்தையுமே. இந்த கோவில் கட்டிட அமைப்பெல்லாம் பாருங்களேன். இந்த நம்ம ஊரில் குதுப் மினார்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த குதுப் மினாரில் இருக்கிறது போல தான் அந்த கோபுரங்கள்லாம் இருக்குது பாருங்கள். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் இந்த டெம்பிள். அந்த காலத்தில் 13ஆம் நூற்றாண்டில் இந்த கோயில் கட்டப்பட்டு எவ்வளோ அட்டகாசமாக கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு வந்துவிட்டோம். இங்கே பாருங்கள், அந்த எண்டுலேருந்து அப்படியே தொடர்ந்து நம்ம நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு புத்தர் சிலையில் கூட தலை இல்லைங்க. அது வேணும்னே தான் பண்ணியிருக்காங்க இந்த பர்மாக்காரனுங்க. இங்கே பாருங்கள், புத்தரனுடைய கால்லாம் இருக்குது பாருங்கள். அந்த டைமில் பயங்கரமாக போர் நடந்திருக்கு. தாய்லாண்டில் இருந்த இந்த அயோத்தியா கிங்டமுக்கும் பர்மாவில் இருந்த கிங்டமுக்கும் நிறையா போர் நடந்திருக்கு. அப்போ தாய்லாந்து இராணுவத்தை அவங்க வீழ்த்தியிருக்காங்க. பர்மா ஜெயிச்சிருக்காங்க போரில், நிறைய போரில் தாய்லாந்தை வீழ்த்தி அவங்க ஜெயிச்சிருக்காங்க.
இப்போ சமீபத்தில் வேணுன்னா தாய்லாண்டுக்கு அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் சப்போர்ட் பண்ணலாம். பட் அந்த காலகட்டத்தில் இல்லை. பர்மாவுமே பலமான நாடாக தான் இருந்திருக்கு. இங்கே பாருங்கள், இந்த குகையெல்லாம் பாருங்கள், அந்த சின்ன குகை இருக்குது பாருங்கள், அந்த குகை வழியாக நம்ம ஏறி உள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. அப்போ அந்த காலத்தில் எப்படி படிக்கட்டுகள்லாம் போட்டு அமைச்சு எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம சோழர்கள் காலத்தில் செய்யப்பட்ட அந்த கோவில்கள் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இல்லை. உள்ளே கூட ஏதோ நிறையா இருக்குது. ஹாய். ஓகே, உள்ளே கூட நிறையா அமைப்புகள்லாம் இருக்குங்க. அங்கே பாருங்கள், உள்ளேயுமே அந்த கோபுரங்கள்லாம் நிறையா கட்டியிருக்காங்க பாருங்கள். எவ்வளோ கோபுரங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த 13ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் தாய்லாண்டில், அதாவது இந்த சியாம் ராஜ்யம் செயல்பட்டுக்கிட்டு வந்த அந்த டைமில் இந்த பகுதி அயோத்தியா அப்படிங்கிறது தான் கேபிட்டலாக இருந்திருக்கு. அதாவது தலைநகரமாக இருந்திருக்கு. இந்த பகுதி, அதாவது இந்த காஸ்மோபொலிட்டன் சிட்டி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த காஸ்மோபொலிட்டன் சிட்டி அப்படிங்கிற அந்த வாக்கியம் அந்த காலத்தில் 13, 14, 15ஆம் நூற்றாண்டுகளில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு காஸ்மோபொலிட்டன் சிட்டி அப்படின்னா அது இந்த அயோத்தியா சிட்டியாக தான் செயல்பட்டுருக்கு. அண்டு இந்த பகுதி என்ன பண்ணுது அப்படின்னா, தாய்லாந்தில் அதிகமாக மழை பெய்யும் போது அந்த மலையெல்லாம் கீழே போகாமல் இந்த பகுதியில் இருக்கிற மலைகள்லாம் தடுக்குது. அயோத்தியா தலைநகரமாக இருக்கும்போது மிக மிக பிரம்மாண்டமான வணிகங்கள்லாம் இந்த இடத்துல நடந்திருக்குங்க. அதாவது வணிகத்திலேயே தாய்லாந்து அதிகமாக சிறந்து விளங்கியது அப்படின்னா அது இந்த அயோத்தியா காலகட்டத்தில் தான். இப்போ எப்படி நம்ம இந்த பேங்காக்கெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இப்போ நம்ம எப்படி இந்த பேங்காக்கெல்லாம் நம்ம ரொம்ப பெரிய சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். பட் அதே போல் அந்த காலகட்டத்தில் இங்கே பாருங்கள், அப்பா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வெறித்தனமாக இருக்குங்க எல்லா கட்டட அமைப்புகளுமே. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது பாருங்கள். அங்கே நம்ம அங்கே வெளியில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே என்ட்ரன்ஸ் தான் இந்த இடத்துல இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் அமைப்பெல்லாம் பார்த்தீங்களா எப்படி கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் 13ஆம் நூற்றாண்டில். ஓகே, அதான் அந்த காலகட்டத்தில், அந்த 13ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் வணிகத்தில் மிக மிக சிறந்த ஒரு நகரமாக இந்த அயோத்தியா விளங்கியிருக்கு. அண்டு யார் கூடலாம் அவங்க வணிகம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக இந்தியா கூட பயங்கரமாக வணிகம் பண்ணியிருக்காங்க. இந்திய நாடு கூட இந்த அயோத்தியாவிலேருந்து கடல் வழியாக நிறைய, அந்த டைமில் முகலாயர்கள் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இந்தியாவில். அந்த டைமில் நிறைய வணிகங்கள்லாம் நடந்திருக்கு இங்கே இந்த அயோத்தியா நகரத்தின் சார்பாக. அண்டு அதை தொடர்ந்து நிறைய கலாச்சாரங்கள் ரீதியான, நிறைய பண்பாடுகள் ரீதியான, கலாச்சாரங்கள் ரீதியான இந்த புத்த மதம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் மக்களுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கு இந்த அயோத்தியா காலகட்டத்தில். அந்த பக்கத்தில் இருக்க கம்போடியா நாட்டில் உள்ள அந்த கெமர் சாம்ராஜ்யம், அதாவது இந்த சூரியவர்மன் போன்ற அவர்களுடைய சாம்ராஜ்யம் அழிஞ்சதுக்கு பிறகு இந்த சியாம் சாம்ராஜ்யம் பார்த்திங்க அப்படின்னா அயோத்தியா கிங்டம் அதிகமாக தலை தூக்கி இருந்திருக்கு 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும். இங்கே பாருங்கள், அப்பா இங்கே பாருங்கள் எவ்வளோ இந்த தூண்கள்லாம் பாருங்கள் எப்படி அமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த கட்டிடக்கலைகளில் ஒரு சின்ன ஒரு பிழையுமே இருக்குது. இவங்களுடைய கட்டிடக்கலைகள்லாம் உள்ளே பாருங்கள், இந்த சுண்ணாம்பு போன்ற ஒரு சுண்ணாம்பு கற்கள் போன்ற ஒரு அமைப்பை உள்ளே போட்டு, இப்போ நம்ம எப்படி இப்போ சமீபத்தில் சிமெண்டெல்லாம் போட்டு நம்ம அந்த பேஸ்மெண்ட் காங்கிரீட்லாம் போகிறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் இங்கே பாருங்கள் இந்த ஒரு செங்கல் மாதிரியான ஒரு கல்லில் அதுக்கு கீழே அந்த பேஸ்மெண்ட்டுக்கு பாருங்கள் என்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அந்த சிமெண்ட் மாதிரியான ஒரு சுண்ணாம்பு கலவை கலந்த ஒரு மண் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கலவையை போட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க கோவில் அந்த டைமில். இங்கே பாருங்கள், இதுதான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு கோபுரம் இருக்குது பாருங்கள், அதுதான் இந்த கோவிலினுடைய ராஜகோபுரமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கோபுரத்துக்கு பின்னாடி பகுதி அமைப்பு தான் இது. ஓகே, அப்புறம் இங்கேயுமே ஒரு பெரிய ஒரு கோபுரம் இருக்குது. பட் ஆனால் இது ராஜகோபுரம் மாதிரி தெரியல. இதுதான் அந்த ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த மாயன் கேலண்டர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த 4 பக்கமே ஏறி போகிற மாதிரி அதே அமைப்பு தான் இங்கேயும் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் ஏறி போகலாம், அந்த பக்கம் இப்படி 4 பக்கமே இதில் ஏறி போகிறதுக்கான அந்த ஒரு அமைப்பு இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கே எல்லாமே புத்தர் சிலைகள்லாம் வச்சுருந்துருக்காங்க. பட் இப்போ எதுவுமே இல்லை, எல்லாமே உடைக்கப்பட்டு விட்டது. ஓகே, நம்ம கீழே இறங்கி அங்கே ஒரு புத்தர் சிலை இருக்குது, அதை போய் பார்க்கலாம் நம்ம. வாட் மகாதட், இந்த கோவிலை வந்து பார்க்குறதுக்கே புண்ணியம் செஞ்சுருக்கணுங்க. ஓகே, நம்ம கொஞ்சம் ஃபோட்டோகிராஃபிகள்லாம் எடுத்துக்கிடுவோம் அப்பப்போ. வாங்க கீழே போகலாம். நிறைய வெள்ளைக்காரவங்க தான் இங்கே இருக்காங்க, நிறைய வெள்ளைக்காரவங்க. அப்புறம் அந்த ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்களாம் இங்கே நிறையா இருக்காங்க. ஓகே, இங்கே ஒரு அழகான ஒரு புத்தர் சிலை இருக்குது. வாங்க அதை போய் கொஞ்சம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஏறி குதிப்போம் என்னத்தை படிக்கட்டு வழியாக போயிட்டு. இங்கே பாருங்கள், கண்டினியூஸாக வரிசையாக புத்தர் சிலை தாங்க இந்த ஏரியா பூரா. கம்ப்ளீட் புத்தர் சிலை தான் இது எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு சிலையாக டைம் எடுத்து உடைச்சிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் இந்த புத்தர், அப்பா எப்படி இருக்காருன்னு பாருங்கள்.
இதை ரெனோவேஷன் எதுவுமே பண்ணலை, இவங்க பெயிண்ட் அடிக்கலை, எதுவுமே பண்ணலை, அப்படியே விட்டுட்டாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் சுண்ணாம்பு கற்கள் போன்ற ஒரு கற்கள் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், புத்தர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த கோபுரம் பாருங்கள், புத்தருக்கு எப்படி கோபுரம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு. இதை நீங்கள் இந்த காலத்து சிலைகளில் பார்க்க முடியாது. இது வந்து அந்த 13ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் அந்த அயோத்தியா கிங்டம் இந்த மாதிரியான ஒரு சிலையை உருவாக்கியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது. ஓகேங்க, வாங்க அப்படியே நம்ம அந்த இடிந்த பகுதிகளுக்கெல்லாம் போகலாம். அந்த பக்கம் இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு, அந்த மாயன் காலண்டர் போல், அந்த ஆப்பிரிக்காவில் இருந்த அந்த மாயன் காலண்டர் பில்டிங் போலவே இந்த பக்கமே இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம 3 பக்கம் நம்ம பார்த்துட்டோம், படிக்கட்டுகள் இருக்குது. அதேமாதிரி 4வது பக்கமே படிக்கட்டுகள் இருக்குது பாருங்கள். இது என்ன ஒற்றுமைன்னு தெரியல, மேபி அந்த காலத்து மாயன்களுக்கும் இவங்களுக்கும் ஏதாவது ஒற்றுமை கூட இருக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே புத்தர் சிலையினுடைய உடல் அமைப்புகள் தான். எல்லாமே எப்படி கிடக்குன்னு பாருங்கள், எல்லாம் உடச்சி போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே அங்கே வெளியில் ஒரு மரம் ஒன்று இருக்குது. அந்த மரத்தை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அந்த போதி மரம் ப்ளஸ் அந்த மரத்துக்குள்ளே இருந்த சிலையெல்லாம். ஓகே, வாங்க அப்படியே நம்ம வெளியில் போகலாம். இப்போ ஓகேங்க, புகைப்படங்கள்லாம் நிறைய எடுத்தாச்சு அந்த இடத்துல. அண்ட் இந்த கோவிலினுடைய ஒட்டுமொத்த மேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல. இங்கே பாருங்கள், இப்போ நாம் எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா, நாம் எந்த இடத்துல இருக்கோம், ரொம்ப பிரம்மாண்டமான கோவிலாக இருக்குது. இந்த முக்கியமான கோபுரம் பார்த்திங்கன்னா அந்த இங்கே தான் இருக்குது. அண்டு ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம போய் கண்டுபிடிப்போம், சுற்றுவோம். ஃபஸ்ட்டு எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரில. ஓகே வாங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஏரியான்னு. எப்பா, பிரம்மாண்டமான ஏரியாவாக இருக்குங்க. உள்ளே போகிறதுக்கெல்லாம் அனுமதி இல்லைன்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம லைட்டாக படிக்கட்டு ஏறுவோம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பெரிய மண்டபம் இருந்திருக்கு. அந்த மண்டபத்தெல்லாம் எல்லாத்தையும் உடச்சிட்டானுங்க. ஓகே, இதுக்கு மேலே ஏறுறதுக்கு அனுமதி இருக்கான்னு தெரில. வாங்க, முன்னாடி என்ட்ரன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த அயோத்தியா காலத்தில் கட்டப்பட்ட அந்த என்ட்ரன்ஸ் பகுதியெல்லாம் இப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும் டிசைன்லாம். இருங்க 2 ஃபோட்டோக்களை தட்டிக்கிறேன். ஓகே ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே படிக்கட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். எத்தனை ராஜாக்கள்லாம் இந்த இடத்துல இந்த படியில் ஏறி இருப்பாங்க. இன்றைக்கி நானும் ஏறுறதுக்கு பாக்கியம் செஞ்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு. இதுதான் இந்த கோவிலினுடைய என்ட்ரன்ஸ் பகுதி. ஓகே வாங்க அப்படியே உள்ளே போகலாம். நம்ம ஏறலாம், நம்ம இங்கே ஏறி போகலான்னு தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் பள்ளமாக இருக்குது. எல்லாம் நீச்சல் குளம் மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஓகே, இது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிடுவோம். இந்த இடமே வெறித்தனமாக இருக்குங்க, பயங்கர பழைய காலத்து இடம். இங்கே பாருங்கள், இந்த பில்டிங்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், எல்லாமே அந்த செங்கல் கற்கள் மாதிரி தான் இருக்குது. ஆனால் செங்கல் மாதிரி இல்லை, இது ஒரு வித்தியாசமான ஒரு கல். இது என்ன கல்லுன்னு சொல்லி தெரியல எனக்கு. ஓகே வாங்க போவோம், அப்படியே உள்ளே போகலாமா? ஆமாம், இங்கே நிறைய தூண்கள்லாம் இருக்குது. வாங்க இதெல்லாம் போய் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அங்கே ஒரு பெரிய தூண் ஒன்று இருக்குது பாருங்கள். இது என்ன தூணுன்னு சொல்லி தெரியல. மக்கள் வந்து இந்த இடத்துல நிறைய புகைப்படங்கள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், பெரிய தூண் ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஏதோ ஒரு சுவர் இருக்குது. அது இந்த கோவிலை சுற்றி இருந்த சுவரில் இந்த ஒரு சுவர் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. அதுவும் கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக லைட்டாக இவங்களே கொஞ்சம் செட்டப் கற்கள்லாம் போட்டு அதை தாங்கிறதுக்காக செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் புத்தர் சிலை தாங்க இருந்திருக்கும். கண்டிப்பாக புத்தர் சிலை தான் இருந்திருக்கும், பார்த்தாலே தெரியுது. அதை இவனுங்கெல்லாம் அந்த படுவாய் பசங்க உடச்சி வச்சுருந்துருக்கானுங்க. இந்த கோவிலை எரிச்சிட்டதாக சொல்கிறாங்க, எரித்து நாசம் பண்ணியிருக்கானுங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு புத்தர் சிலையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ மோசமாக உடச்சி வச்சுருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. பா ஓகேங்க, இப்போ ஓரளவுக்கு நம்ம கோயிலை சுற்றி முடிச்சாச்சு. இதாங்க போதி மரம். அந்த போதி மரத்துக்கு கீழே தான் அந்த புத்தர்னுடைய தலைப்பகுதி பார்த்தோம் நம்ம. ஓகே, இங்கே பாருங்கள், வெளிநாட்டுக்காரங்களாம் டூர் கைடு, தாய்லாந்து டூர் கைடு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். Many stories said that when the fig tree grow up, it lifts up with the Buddha heads from the ground. And some stories said that big flooding to Ayutthaya, right? It brought. ஓகே, அங்கே இருக்கிற அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அந்த போதி மரத்தில் இருந்த ஒரு புத்தர் சிலை பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த போதி மரத்தில் இருக்க புத்தர் சிலைக்கு இந்த லேடி ஒரு வரலாறு சொல்கிறாங்க. இந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க இந்த போர் சமயத்தில் இந்த கோவிலை இவங்க நாசம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த போதி மரம் ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிச்சிருந்திருக்கு. இந்த போதி மரம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இங்கே
அதாவது இந்த இடத்துல உடைக்கப்பட்ட புத்தரனுடைய தலைப்பகுதி கீழே மண்ணுக்கடியில் கிடந்திருக்கு. அந்த போதி மரத்தினுடைய வேர்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே கொண்டு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வேர்கள் அதை அப்படியே சுற்றி அப்படியே மேலே மரம் வளர்ந்ததாக சொல்லிட்டு அந்த லேடி சொல்கிறாங்க. ப்ளஸ் இதுவும் ஒரு வரலாறாக கூட இருக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் யாரும் எந்த வரலாறுமே 100% கணிக்க முடியாது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், உடைஞ்ச புத்தரனுடைய சிலைகள், கற்கள் இது எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் புத்தர் பார்த்தாருன்னா எவ்வளோ வருத்தப்படுவார். ஏண்டா உலகத்துக்கு நல்லது தான் சொல்லிட்டு போனார், அவரை போய் இப்படி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. ஓகேங்க, நம்ம இந்த கோவிலை முடிச்சாச்சு. வாட் மகாதட். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஓவர். இங்கே முடிஞ்சு இப்போ நம்ம இந்த போதி மரத்துக்கு முன்னாடி நிற்கிறோம். நம்ம அடுத்து இன்றைக்கி இப்போ இந்த டெம்பிள் பிளாக்கை முடிச்சுட்டு அடுத்து பக்கத்தில் இன்னும் ஒரு 2 டெம்பிள் பிளாக் நம்ம பண்ண போகிறோம். நான் உங்களை அடுத்த எபிசோடில் மறுபடியும் சந்திக்கிறேங்க. கண்டிப்பாக இந்த 13ஆம் நூற்றாண்டில் கண்டெடுக்கப்பட்ட 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோவிலை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ப்ளஸ் இந்த வரலாறெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக புதுசாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நான். ஓகே, நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பர்பான ஒரு டெம்பிள் பிளாக்லாம் நான் சந்திக்கிறேன். அன்பு தமிழஞ்சங்கள் அனைவருக்கும் நன்றிகள்ங்க.